Hello guys, welcome back to Update Yourself channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு 4 டேஸ்ல வந்து நம்மளோட ரிசல்ட் வர போகுது. சோ அதுக்கான லிங்க் எந்த லிங்க்ல போய் பார்க்கணும், எந்த வெப்சைட்ல போய் பார்க்கணும் அப்படிங்கற full details வந்து இந்த வீடியோல கொடுத்திருக்கு. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 டேஸில் வந்துடும். அதாவது இந்த ஜூலை எண்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை நம்ம என்னென்ன வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dge.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து ஒன்று. மொத்தம் 3 இருக்குது. நீங்கள் எது வந்து சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கோ அதில் போய் விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dge1.tn.nic.in இது வந்து நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா tnresults.nic.in இந்த 3 வந்து அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது, இதில் வந்து சர்வர் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் போய் ஏதாவது போட்டு உங்களோட ரிசல்ட் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் ஜூலை எண்டுக்குள்ளே நம்மளோட ரிசல்ட் வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதே வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் பார்க்கலாம், நம்மளுக்கு வெப்சைட்குள்ளே போயிட்டோம், அடுத்து எப்படி பார்க்கணும்னு தெரியல, எப்படி நம்ம ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குங்க. tnresults.nic. அந்த 3 நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஏதோ ஒரு லிங்க்குள்ளே உள்ளே போய்க்குங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கும் SSLC எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து இது மார்ச் 2020 ரிசல்ட் அப்படின்னே இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு SSLC எக்ஸாம் மார்ச் 2020 ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மாற்றாமல் கொடுக்கணும். கேப்ஸ்னால் கேப்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன், அதிலே கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிசல்ட்டை சேவ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் யூஸ் ஆகும்ல. நம்ம காலேஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம 10th மார்க் தான் கேட்பாங்க. நீங்கள் 11த்துக்கே ஏதாவது குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதான் கேட்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ 3 லிங்க் இருக்கு இல்லையா, 3ல் எது வந்து சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அதில் போய் விசிட் பண்ணிக்கலாம். இதில் தான் பார்க்கணும் இதில் தான் பார்க்கணுன்னு கிடையாது, இதில் வேணால் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.